எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பே கடவுள், அனைவரும் கடவுள், ஒன்றே கடவுள், உயிரே கடவுள். அன்பு ஆன்மநேயம் கொண்ட சகோதர சகோதரிகளே, பள்ளி மாணவர்களே, இன்னைக்கு இந்த உயிர் பலி கொடுக்குறாங்க. இன்னும் கற்காலமா கல்லூரி காலமா ஒரு நேரம் மனிதன் படிப்பறிவு இல்லாத பாமரனாக இருந்தான். வைத்திய வசதியெல்லாம் இல்லாத, டாக்டரோலே இல்லாத இருந்தாங்க இந்தியாவில். அப்படிப்பட்ட ஒரு டைமில் குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி டைமில் தான் மனிதர்கள் ஒரு விதமான பயத்தில் ஆடு கோழியை பலி கொடுத்தாக்க சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில் பலி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு கடவுள் இருக்குதுன்னு நினச்சாங்க. எது எடுத்தாலும் அவங்களுக்கு பயம் இருந்துக்கினே இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் படிச்சிட்டோம். திருக்குறள் பஸ்ஸில் தான் இருக்குது. வள்ளலாறு, வள்ளுவர், திருமூலர் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத, அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை நம்ம கடைபிடிக்காத இன்னும் காட்டுமிராண்டி கலாச்சாரத்தையே ஆடு கோழி வெற்றி காது குத்தணும், மொட்டை அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு கடவுள் உயிர்களை காப்பவரா, உயிர் பலி கேட்பவரா சிந்திக்கணும். கொள்ளிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர்கள் வன்கயிற்றால் கண்டு செல்லிடு நில்லென்று தீவாய் நரகத்தை மல்லாக்க தள்ளி மறித்து வைப்பாரே அப்படின்னா திருமூலர். உயிர்களை கொல்லுறவங்க வல்லடிக்காரர்கள்னா இந்த யம தூதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லாக்க தள்ளி இந்த ஆடு கோழி எப்படி இவங்க அறுத்தாங்களோ அதேமாரி இவங்கள அறுப்பாங்க. இதை பட்டணத்து சுவாமிகள் நீ கொண்டனையெல்லாம் உன்னை கொண்டிடும், நீ திண்டனையெல்லாம் உன்னை திண்டிடும் அப்படின்ட்டாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டில் படிப்பறிவு இல்லாத பாமரர்கள், நம்ம பெற்றோர்கள் இல்லை அம்மா அப்பா அவங்களுக்கு பெற்ற பாட்டி இந்தமாரி உள்ளவங்க அன்பால் தான் செய்கிறாங்க. எல்லாருமே நம்ம மேலே உள்ள நெல்லை எண்ணத்துலேயும் அன்பாலின்னா சரி நம்ம பிள்ளைகள் நெல்லாக இருக்கணும் அப்படின்னு சாமிக்கு வேண்டிக்கிறேன், சாமி ஒன்று இப்படி விரும்புது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுதல் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது, நல்லது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதான் செய்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மனம் தெளிவு இருக்கா? தேராதான் தெளிவும் தெளிந்தான் கண்ணகிரும் தீரா இடும்பை தரும் அப்படின்னு. கொலை விரும்பும் தெய்வம் கொடுக்கும் வரம் துன்பம், கொலை விரும்புவானா புனிதமுள்ள கடவுள் அப்படின்னு. இந்த கடவுள் உண்மையிலே நம்மள்ட உயிர் பலியை எதிர்பார்க்குறானா? நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நலிதரு சிறு தெய்வம் ஒன்றையே நாட்டிலே பல பெயர் நாட்டி பலிதர ஆடுபண்டி குட்குடங்கள் பலிகடா முதலிய உயிரை பொலிவுற கொண்டு போகவும் கண்டே புத்தி நொந்துள நடுக்குற்றேன். நலிதரும் சிறு தெய்வம் கோயில் கண்ட காலத்திலும் பயந்தேன்கிறாரு. நலிதரும் சிறு தெய்வம் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு நன்மையை கொடுக்காது, தீமை நலிவை கொடுக்கும். பொலிவுற அதை பூ போட்டு அதை குளிப்பாட்டி அதுக்கு மோளம் நாளும் அடிச்சுக்கின்னு ஓட்டி மரத்தை கண்டு புத்தி நொந்துள்ளம் நடுக்குற்றேன், உள்ள நடுக்குற்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன், மண்ணில் வளையும் தூண்டிலும் கண்ணி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் எந்த திருவுளம் அறியும். கருப்பு சாமிலாம் ஒரு 20 வருஷம் முன்னே நம்ம நாட்டில் கிடையாது. தென்னாட்டிலேருந்து இந்த ஐயப்பன் கோயில் கலாச்சாரம் வந்தது. அதுமாரி எத்தையோ சொல்லிக்கிட்டு இதுமாரி பண்ணிக்கின்னு நிற்கிறாங்க. இன்றைக்கி வள்ளலார், வள்ளுவர் பிறந்த நம் நாடு, அவங்கெல்லாம் நம்மளுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க சொன்ன அறிவுரை என்ன? அவங்க உண்மையான கடவுள் உயிர்களை காப்பது தான். கடவுள் உயிர்களை காப்பவனா, உயிர் பலி கேட்பவனா அப்படின்னு செய்யணும். மாடனை காடனை வேடனை போற்றி மயங்கும் மதியிலிகால் அப்படின்னார் பாரதியார். மாடனை காடனா, மாடன் காடனா யார் அப்படின்னா இந்த காட்டுமிராண்டி கலாச்சாரம். காட்டுமிராண்டிகள் அவங்க படிப்பறிவே இருக்காது. காட்டில் இருந்துங்கன்னு ஒரு காலத்தில் அந்த மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். கண்ணப்பன் கதெல்லாம் அந்த காட்டுமிராண்டி கலாச்சாரத்தை சார்ந்தது தான். அவன் பார்க்குறான், திரும்ப உயிர் பலி சாமிக்கு சாப்பிட்டு பார்த்து எல்லாருக்கான்னு கொண்டு போய் வச்சு படைக்கிறான். அப்போ படைத்தல்னாலே உருவாக்குதல். எல்லாத்தையும் கடவுள் உருவாக்கிட்டார். நாம் ஒன்றையும் கடவுளுக்கு படையல் போட வேண்டிய, நான் சாமி படைக்கிறேன் வாங்க அப்படின்னாலே படைத்தெல்லாம் உருவாக்குது. எல்லாத்தையும் கடவுள் படைச்சிட்டார். அப்போ இப்போ இவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த ஆடை, கோழி, பன்னி
இதெல்லாம் ஓட்டிக்கின்னு போவாங்க, மோளம் தாளம் எல்லாம் அடிச்சுக்கின்னு. அப்புறம் கொண்டு போய் விட்டு அந்த கத்தி வச்சுக்கின்னு சாமியை உக்காந்துருக்கு. அது வெட்டுமா? அந்த இடத்துல அந்த ஆட்டையோ கோழியோ பன்னியோ கட்டி போட்டு வந்தாக்க அது வெட்டுமா? எத்தனை நாளைக்கு ஆனாலும் வெட்டாது, அப்படியே தான் கட்டி கிடக்கும். அப்போ வெட்டுறது யார்? நாம் தான். என்னுடைய அடிப்படை என்ன? அறியாமை, மூட நம்பிக்கை, ஒரு விதமான பயம், தாழ்வு மனப்பான்மை. சாமிக்கு இதெல்லாம் செய்யலைன்னா சாமி ஏதாவது நம்மளை பழி வாங்கிடுமோ. அப்புறம் எனக்கு குலதெய்வம், குலதெய்வம்னு வேற இருக்கா? குலதெய்வம் வேற, அப்புறம் சிறு தெய்வம் வேற, பெரு தெய்வம் வேற, அப்புறம் எங்கெங்கேயோ ஓடிக்கணும். இதுமாரி பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியெல்லாம் பேய்புடி விட்ட பிச்சு பிள்ளை விளையாட்டுன்ட்டார் வள்ளலார். இதையே தான் அவர் சொல்லுவார், தாய்மானவர். பிள்ளை விளையாட்டுங்கிறத சின்னம் சிறியார் செய்த மணல் சோற்றவுக்கும் மண்ணும் கலைஞானம் ஆர்க்கும் பராபரமே. சின்னஞ்சிறு பிள்ளைகள் மண் அது இதை சின்ன சின்ன மண் பாத்திரத்தை வச்சுக்கின்னு நான் சோறாக்குறேன், குழம்பு காசுறேன்னு சொல்லுவாங்க. அந்த சோறு மண் சின்னம் சிறியார் செய்த மணல் சோற்றை வைக்கும், அது நம்ம பசியை போக்குமா? அப்போ பிள்ளை விளையாட்டு, இந்த சமய மத நெறியெல்லாம் பிள்ளை விளையாட்டுங்கிறாரு. அதுலேயே இந்தமாரி உயிர் பலி கொடுப்பது இன்னும் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்றாங்க. அது எந்த விதத்தில் ஒரு அறியாமை, மூட நம்பிக்கை, கடவுளை அசிங்கப்படுத்திக்கின்னு கேவலப்படுத்திக்கிட்டு காட்டு மிராண்டி கலாச்சாரத்தை கடவுள் மீது திணிக்காதீர். கண்மூடி கொள்கையில் வாழ்ந்து கொண்டு கடவுள் பெயரை கெடுக்காதீர். இன்றைக்கி முஸ்லீம் அந்த ஆடு வெட்டுற தொழிலையே அவன் தொழிலாகவே கொண்டிருக்கான். ஆனால் அவன் ஆடு கொண்டு போய் கோயிலில் வெட்டுறது கிடையாது. அதேமாரி கிறிஸ்டின் தினம் அசைவம் சாப்பிடுவான், அவன் கொண்டு போய் சர்ச்சில் ஆடு கோழியை சாமி கட்டுன்னு வெட்டுறது கிடையாது. அப்போ இவ்வளவு சான்றோர்கள் தோன்றிய நமது இந்த வள்ளலார் வள்ளுவர் போன்ற நம்ம மதம் இன்னும் இந்த மூட பழக்க வழக்கங்களை விட்டுட்டு ஏன் வெளியறிவில்லை? அன்னைக்கு மனிதர்கள் பாமரர்களாக இருந்தாங்க, படிப்பறிவு இல்லாமல். இன்றைக்கி எல்லாரும் படிச்சிருக்கோம், புரியுதா? கற்காலமாக கல்லூரி காலமாக கடவுள் உண்மை புரியாமல் இருப்பது நியாயமா? கற்கால மனிதன் இன்றைக்கி ஒரு பக்கம் ஊரில் என்ன செய்கிறாங்க, பன்னியை குளிப்பாட்டி கழுவி கொண்டு போய் அப்படியே கத்தியால் வெட்டுறதே இல்லை, விடுத்தரம் கழியை நீட்டாக செய்வி அதை எங்கே பார்த்தாலும் குத்துறான். அதை ஒரு பேர் சுற்றி கையை காலை பிடிச்சிக்கிறான். இப்படி இல்லாமல் கேட்டுது. அந்த காலத்தில் கத்திலாம் கிடையாது. அப்போ கழி ஆயுதத்தை பயன்படுத்தணும், அதையே இன்னும் பயன்படுத்திக்கின்னு அதை தான் செய்யணும். அது எங்கள் சாமிக்கு அப்படி தான் பிடிக்கும் அப்படின்னா விடுத்தரம் கழியை சீவி கொடுத்தா அந்த சாமியை சேர்ந்து குத்துட்டோமே, நீ ஏன் குத்துற? அதுக்கே வாசப்படியில் கொண்டு போய் வச்சு ஒரு வீட்லேயும் அப்படி செய்கிறான். நான் இனிமேல் நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், எப்போ 20 வருஷத்துக்கு முந்தி, இப்போல்லாம் எங்கேயும் போகிறது கிடையாது. அந்த பன்னி மேலே எல்லாத்தையும் போட்டு பொசுக்கி இது பண்ணிட்டான். அப்புறம் அறக்கும் போது அது உடம்பு துடிக்குது. அன்னைக்கு முடிவு பண்ணேன், சரி இதுமாரி இடத்துக்கு நம்ம வரவே கூடாது. தீயாரை காண்பதும் தீதையை திருவற்ற தீயார் சொல் கேட்பதும் தீதையை தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதும் தீதேன்னு. அதுமாரி மலந்தின்னும் பண்ணியதான் குலதெய்வம் கேட்டுதா? பரவாயில்லையா? சிந்திக்கிறதில்ல. நம்ம படிச்சிருக்கோம், நீ எதையும் தின்னுட்டு போ, இது சாமி கேட்டுது அப்படின்னு செய்யறியே, நீ ஆண்டவனை ஏன் அசிங்கப்படுத்துகிற? கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று அவிசொரிந்த 1000 ஓட்டலில் ஒன்றன் உயிர் சுகுந்துண்ணாமை நன்று கண்ணுயிர் நீங்கினும் செய்யற்க காண்பிரிது இன்னுயிர் நீங்கும் வினை. இந்த கொல்லாமையை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட உயிரை பிடிக்கிற எவனே வராது அப்படின்னு சொல்கிறார். கண்ணுயிர் உன் உயிரே போனாலும் அடுத்த உயிரை நீ கொல்லாத. ஏன் அப்படின்னா ஊழ்வினையால் நீ எந்தெந்த உயிரை கொல்லுறியோ அது பூரா திரும்ப ஒன்று கொல்ல போகுது. அதனால் மறுபிறவிலாம் உண்டு. நீ எந்த உயிரையும் கொல்லாத இருப்பது தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அவி சொரிந்த 1000, நீ நெய் அவினா நெய்யை கொட்டி 1000 வேள்வி யாகம் நடத்துறத விட ஒரு உயிரை கொன்று சாப்பிடாமல் இருக்கணும் இது சொல்கிறாங்க. இதுதான் திருக்குறள் சொல்லுது. திருக்குறள் தெய்வத்தின் குரல், அருட்பா பாட்டு, ஆண்டவனே பாடிய பாட்டு. இதெல்லாம் சாதாரண மனிதர்கள் கிடையாது. அப்படியே கடவுளே நேராக நம்மளுக்கு சொன்ன மாதிரி. நம்ம தெரியாத ஒன்று தெரியாத இருக்கும்போது செய்யலாம், தெரிஞ்சும் செஞ்சோம்னா கண்டிப்பாக அதுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்படி தான் புத்தர் காலத்தில் ஆடு மாடை ஓட்டிக்கின்னு ஒரு இதாக காட்டால் போகிறாங்க. புத்தருக்கு அவங்கள பார்க்கும்போது ஒரு அச்ச உணர்வு வருது. இதை எங்கே ஓட்டி போகிறீங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. இதை பலி கொடுக்க ஓட்டி போகிறோம், பிம்பிசாரங்க ஒரு மன்னர் ஓட்டியார் சொல்கிறாரு அப்படிங்கிறான். அப்போ அந்த காலத்தில்
இந்த சண்டையில் வெற்றி நடக்கணுன்னாக்க இந்தமாரி அதை இதை பலி கொடுத்தா நடங்குற ஒரு மூட நம்பிக்கை. இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையை வச்சு தான் இந்த பிராமணர்கள் வந்து ராஜாக்களை அடிமையாக்கி உள்ள நுழைஞ்சான். புத்தர் போகிறாரு, அந்த பிம்பிசாரரை பார்க்குறாரு. இந்தமாரி ஆடு கோழியும் பலி கொடுத்தாக்க என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுவெல்லாம் சொர்க்கத்துக்கு போவோம், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்படின்னா சொர்க்கம்னா என்ன, எப்பயும் சந்தோஷமாக இருக்கிற இடம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா உன் பிள்ளை பொண்டாட்டி இவங்கெல்லாம் வெட்டி போட அவங்க சொர்க்கத்துக்கு போகட்டும், நீனே கூட தலையை வெட்டிக்கின்னு அதில் அந்த நெருப்பில் உழு அப்படிங்கிறாரு. உடனே அந்த பிம்பிசாரங்கிற ஒரு மன்னன் தெரிஞ்சு புத்தர் காலில் வந்து என்னை மன்னிச்சிடுங்க, அறியாமையிலேருந்து நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய குறிக்கோள் வந்து ஒரு பயத்திலே மனிதன் இருக்கான், வெற்றி கிடைக்கணும். அப்போ இது ஒரு செயலை செய்யும்போது இதில் உண்மையிலே இதனுடைய பொருள் என்ன, இதில் வெற்றி நிச்சயம் கிடைக்குமா அப்படிங்கிற சிந்திக்கிறது கிடையாது. ஒரு 10 பேர் செஞ்சாங்க அதை நாமளும் செய்யணும் இப்படிலாம் நினைக்கிறோம். ஒரு உதாரணம் சொன்னாக்க, ஒரு துணி எடுக்கும் பொழுது, ஒரு காய்கறி வாங்கும் பொழுது, இல்லை ஒரு நிலம் வாங்கும்பொழுது, ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் பொழுதுலாம் நம்மளுக்கு விழிப்புணர்வு வருது. ஒரு நெல்லை காய்கறியாக பார்த்து வாங்குகிறோம், நெல்லை துணியாக பார்த்து வாங்குகிறோம். நெல்லை கடையில் இங்கே நெல்லை பள்ளிக்கூடமா, மார்க் எடுக்குமா, பிள்ளைக்கு நெல்லே சொல்லிக் கொடுப்பாங்களா, ஒழுக்கமுள்ள பள்ளிக்கூடமா எப்படின்லாம் பார்க்குறோம். ஆனால் உண்மையான கடவுள்னா எப்படி இருக்கும், கடவுள்னா உண்மையான கடவுள் எது, உண்மையான கடவுளை பற்றி யார் சொன்னது உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத சிந்திக்காத, யார் எங்கே என்ன சொன்னாலும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு மனம் போன போக்கெல்லாம் போக வேணான்னு மனம் போன போக்கில் போய் படையல்னா என்னன்னு தெரியாத முப்பூஜை அப்படிங்கிறான். 3 கொலையை செய்கிறது முப்பூஜைங்கிறான். பூஜைன்னா என்ன, இவன் 3 ஆடு கோழி பண்ணி 3 ஓட்டு போய் முப்பூஜை படையல் பத்திரிக்கை அடிச்சு கொண்டாந்து கொடுக்குறான். அது யார், பாமரன் கிடையாது, நல்லா படித்து 4 டிகிரி 5 டிகிரி வாங்கினவங்களே செய்கிறாங்க. என்கிட்ட சில பேர் கொண்டாந்து கொடுப்பாங்க, நான் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பூஜைன்னா என்னப்பா, 3 கொலை செய்ய போகிறீங்க, அதை முப்பூஜைன்னு போடுறீங்களே அப்படின்னாங்க. அவங்க ஒரு மாதிரி இப்போல்லாம் என்கிட்ட எல்லாம் பத்திரிக்கை கொண்டாந்து கொடுக்குறதெல்லாம் விட்டுட்டாங்க. அப்போ நம்ம இதுமாரி சிந்திக்கணும். மக்கள் வந்து நம்ம அறிவு தான், அறிவுடையார் எல்லாம் உடையார் அப்படின்ட்டாங்க. அங்காளம்மா இதேமாரி தான். அங்காளம்மா கதை, அங்காளம்மைக்கும் கதைக்கும் உயிர் பலி கொடுக்கறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு வல்லாளகண்டங்கிற ஒரு ராட்சசன் என்ன பண்ணுறான், தவம் இருக்கான். இறைவன் வந்து என்ன வேணும்னு கேட்குறான், நீனே எனக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும் அப்படிங்கிறான். சரின்னு கூப்பிட்டு போகிறாரு. வேண்டியாங்க எய்தலால் செய்தவன் ஈண்டும் முயலப்படும். அப்போ கடவுள் வந்து என்ன கேட்டாலும் கொடுக்கணும். அப்போ கொடுத்துட்றாரு. இவன் இந்த கொடியவனுக்கு பிள்ளை பிறந்துட்டாக்க என்ன ஆகும், அவன் எல்லாரையும் துன்புறுத்துவான். கடவுளே போய் அந்த கொடியவனுக்கு பிள்ளையாக பிறக்கணுமான்னு அங்காளம்மா என்ன பண்ணுது, பிரஸ்தவம் பார்க்குற மாரி அதை அப்படியே பிடிங்கன்னு போடுது. அதுபோலையும் செத்துடுறா, அவங்கள அழிஞ்சிடுறாங்க. இதான் அங்காளம்மா கதை. ஆனால் எங்கே பார்த்தாலும் அருள்வாக்கு மலையனூர் ஃபுல்லாக இந்த ஆடு கோழி தான். ஒரு நேரம் வந்து அரசாங்கமே தடை பண்ணிச்சு. சுதந்திரம் வாங்கும்போது இது ரெண்டையும் சட்டமாக கொடுத்துட்டாங்க. பெண்களை வந்து உடன்கட்டை ஏறுதல், உயிர் பலி கொடுத்தல், இது ரெண்டையும் நீக்கணும்னு சட்டமாக்குனாங்க. அதை அப்படியே செஞ்சுக்கினே வந்தாங்க. இப்போ அதை கொண்டாந்தாங்க. இதை திரும்ப வந்து இப்போ எதிர்கட்சிக்காரங்க அதை வீணாகிட்டாங்க. அதை சட்டமாக போடணும். ஏன் அப்படின்னா நம்ம மதத்தினுடைய ஒரு உண்மையான தகுதி, உயர்ந்த ஒரு மதம். நம்ம மதம் வந்து இந்து, சாதாரணமாக இந்துன்னு சொல்லிட்ட மொழிய வள்ளலார் வள்ளுவர் அவங்கெல்லாம் கிறிஸ்டினா முஸ்லீமா, அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அதை நம்ம பின்பற்றுறோமா, அதை யாராவது சிந்திக்கிறோமா, கிடையாது. கடவுள் வேறு நம்ம வேறு கிடையாது. கடவுள் எங்கேயும் இருக்கார், நம்ம உள்ள காரியப்படுறார், அன்பு இரக்கம் கருணையாக. அதெல்லாம் விட்டுட்டு இன்னும் நாம் வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, கனவுல வந்தது இப்படின்னு நம்புகிறோம். அவங்கள வந்து அவங்க மனம் புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அம்மா அப்பா சொன்னதை கேட்கணும்னா அதுக்காக எதை கேட்கணுமோ அப்படி. ஒரு ராமாயணத்தில் விபூஷணன் ராவணன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான். ஏன், ராவணன் கொடியவன். அப்போ அறிவில்லாத ஒன்று சொல்கிறவங்கள நம்ம கேட்கக்கூடாது, பொருள்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி நிறைவு பண்ணிடலாம் ஐயா. நிறைவு செய்கின்றோம். எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக.